வெல்கம் டு திவாடெக் தமிழ். நாம் என்னென்ன இப்போது சிஎஸ்கேவும் மும்பை இந்தியன்ஸும் நம்ம பார்த்தோம்னா ரெண்டுமே ஒரு பாட்டம் ஆஃப் த டேபிளில் ஈக்குவல் மேட்சஸில் இருந்தாங்க. இப்போது மும்பை இந்தியன்ஸ் டாப் ஆஃப் த டேபிளில் வந்திருக்காங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் பிலோ ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், மொத்தம் 3 விஷயங்கள் சொல்லலாம். ஒன்று, இன்டென்ட். மும்பை இந்தியன்ஸுக்கும் சிஎஸ்கேவுக்கும் சொல்லும் பொழுது இன்டென்ட் அப்படியே நேர்மாறாக இருக்கும். மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட்டு 3 மேட்ச் தோற்றாலுமே அந்த 3 மேட்ச்லேயுமே அவங்க க்ளோஸாக தோற்றுருப்பாங்க. ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படி கிடையாது. ரெண்டாவது, ஃபீல்டிங் சைட்லேயுமே இப்போது அவங்க ஃபீல்டிங் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மேட்ச் அப்படியே விட்டுருப்பாங்க. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் கேட்சஸ் அவ்வளோ விட்டுறதில்லை. அப்படி கேட்ச் விட்டுருந்தாலும் அடுத்த ஓவர்லேயே அவங்க திரும்ப அதே விக்கெட் எடுத்திருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு இந்த பேட்டிங் சரி பவுலிங் சரி ரொம்ப மேக்ஸிமம் நிறைய மேட்ச் விளாண்ட பிளேயர்ஸ் தான் நிறையா இருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது பழைய மும்பை இந்தியன்ஸ்னால ஒரு கடப்பார டீம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் பழைய ஆல்ரெடி இருந்த சீசன்லாம் வின் பண்ண நிறையா பேர் இந்த டீமில் இருக்காங்க. அதே டீம் தான் இப்போது ஃபஸ்ட்டு 3-4 மேட்சஸ் உங்களுக்கு லாஸ் ஆனாலும் திரும்ப கம்பேக் கொடுக்கறதுக்கான முக்கியமான ரீசன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் அவங்க அந்த பெர்ஃபார்மன்ஸை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ்கிட்ட அது இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருந்தாலுமே அவங்க இன்டென்ட் காட்டாதனால அவங்க டீம் வலுவிழந்து இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, டாப் ஆஃப் த டேபிளில் வர்றதுக்கான இன்னொரு முக்கியமான ரீசன் ஒரு கான்ஃபிடென்ட். அந்த கான்ஃபிடென்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ்கிட்ட இல்லை. அவங்க ஃபஸ்ட்டு விளையாடும் பொழுதே ஒரு 3rd மேட்ச் விளையாடும் பொழுது ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த டார்கெட்டை நோக்கி அவங்க போகலை. அப்படிங்கும் பொழுது அவங்க ஏதோ ஒரு ரன் ரேட்டை பார்த்துக்கிட்டு அந்த மேட்சை பிக்கப் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அது ஆரம்பத்திலே தெரிஞ்சிச்சு இந்த டீம் அவ்வளோவா குவாலிஃபை ஆகாதுன்னு. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் அந்த மேட்ச் விளையாடும்போது சரி ரொம்ப க்ளோஸாக தான் தோற்றுக்கிட்டே இருந்தாங்க. என்ன இந்த டீம் இப்படி தோக்குறாங்களே அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுத்தாங்க. பட் அந்த ஃபீல் ஏன் கொடுக்குறாங்கன்னா, அப்படி ஒரு டீம் வச்சுருந்தாங்க, அதனால தான் அந்த ஃபீல் வந்துச்சு. இல்லைனா அந்த ஃபீல் கூட வராது. இப்போது அந்த டீமுக்கான எக்ஸ்பீரியன்ஸ், அந்த இன்டென்ட், டேலண்ட் எல்லாம் வெளியே வருது. இப்போ டாப் ஆஃப் த டேபிளில் ஃபஸ்ட் ப்ளேஸ்க்கு வந்திருக்காங்க. இதுதான் முக்கியமான ரீசன். ஒரு டாப் 4ல் இவங்க ஏதாச்சும் ஒரு மேட்ச் தோப்பாங்களாங்கிறவே டவுட்டாக இருக்குது. இனிமேல் வர மேட்ச்லாம் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க மும்பை இந்தியன்ஸ். சிஎஸ்கே இனிமேல் வர்ற மேட்ச்லாம் யங் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து நெக்ஸ்ட் சீசனுக்கான பிளேயர்ஸை க்ரியேட் பண்ணணும். அது க்ரியேட் பண்ணால் தான் அவங்க நெக்ஸ்ட் சீசனில் எந்தெந்த பிளேயர்ஸ் எப்படி வருவாங்க க்ரூம் பண்ணலாம். பிளேயர்ஸை சின்ன இப்போ புது பிளேயர்ஸ் 2-3 பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்கள விளையாட விட்டு நெக்ஸ்ட் சீசனுக்கான ஒரு வழிவகைகளை அவங்க செய்யலாம். சிஎஸ்கே அதான் இனிமேல் பண்ண முடியும். இப்போ நேற்று மேட்ச்சில் ராஜஸ்தானும் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆகிட்டாங்க. இப்போ 2 டீம் வெளியே போயிட்டாங்க. இப்போ என்ன குவாலிஃபை, இன்னும் ஒரு மேட்ச் மும்பை ஒரு மேட்ச் குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஆர்சிபி ஒரு மேட்ச் குவாலிஃபை ஆயிடுவாங்க. இப்போ 2 டீம் வெளியே போயிட்டாங்க. இப்போ இதுக்கு மும்பையும் ஆர்சிபியும் கொஞ்சம் மேலே வர்றதுக்கான முக்கியமான ரீசனே பேட்டிங் பவுலிங் 2 சைடுமே செம இன்டென்ட் இருந்தது, செம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, பெரிய கான்ஃபிடென்ட் இருக்குது. இது 3 தான் ஆர்சிபியும் எம்ஐயும் மேலே வர்றதுக்கான காரணம். நான் ஆர்சிபி சேர்த்துக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஆர்சிபியும் எம்ஐயும் கிட்டத்தட்ட ஈக்குவல் மாதிரி தான். ஏன்னா டீம் வைஸ் சொல்கிறேன். ஆனால் ஆர்சிபியோட பெட்டர் டீம் மும்பை. அவங்க மும்பை மேலே வர்றதுக்கான ரீசனே இந்த 3 காரணங்கள் தான். இதே 3 காரணங்கள் எல்லா டீமும் இருந்ததுன்னா போட்டி இன்னும் வலுவாக இருக்கும், இன்னும் செமையாக சுவாரஸ்யமாக நல்லாயிருக்கும் பார்க்க ஐபிஎல் மேட்ச். இனிமே வரப்போகிற மேட்சஸில் இன்றைக்கி சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி இருக்குது. இனிமே வரப்போகிற மேட்சஸில் யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இப்போ ஆர்சிபி இன்றைக்கி மேட்ச்சில் உள்ளே போகிறாங்களா என்னென்னு நம்ம இன்றைக்கி மேட்ச்சில் பொறுத்திருந்து பார்க்கலாம்.